இன்னைக்கு கடலூர் மாவட்டத்தில் என் கட்சிக்காரர் ஒருவர் கடந்த மாதம் கொலை செய்யப்பட்டார். கடந்த வாரம் நெய்வேலியில் ஒருவர் கொலை செய்யப்பட்டார். நேற்றுக்கு என் தொகுதியில் ஒருவர் கொலை செய்யப்படுறார். இப்ப இதுக்கெல்லாம் என்ன அடிப்படை, எங்க காரணம் அப்படின்னு நாங்க வேர்களை ஆய்வு செய்கின்ற போது எல்லாமே இந்த போதை வாஸ்துகள் தான். இது தாராளமா கிடைக்குது. அதனால நம்முடைய ஜோன் ஐஜி அவர்கள் மிக நேர்மையான நல்ல எல்என்டோ ஆபீசர், கண்டிப்பா அவர் இதையெல்லாம் ஒடுக்கணும், இரும்பு கரம் கண்டு ஒடுக்கணும். அதனால இந்த கஞ்சா எல்லா குற்றங்களுக்கும், பாலியல் குற்றம், மணல் குற்றம், லாரி ஏற்றி கொள்றது, கொலை பண்றது, டீச்சரை வகுப்பறையில் குத்துறது, வாத்தியாரை குத்துறது, இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் அப்பாவை கொள்றது, அம்மாவை கொள்றது, சரக்கு வாங்குறது காசு தரலன்னா கள்ள தூக்கி போட்டு கொள்றது, அடிச்சு கொள்றது. இதற்கெல்லாம் மனிதன் சுயநினைவை இழக்கக்கூடிய இந்த கஞ்சா போதை வாஸ்துகள் தண்ணி தான். அதனால இதை அனைத்தும் தமிழ்நாடு அரசு மாண்புமிகு முதலமைச்சர் கட்டுப்படுத்த வேண்டும். உடனடியாக போர்க்கால அடிப்படையிலே இரும்பு கரம் கொண்டு இதையெல்லாம் ஒடுக்க வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக மாண்புமிகு முதலமைச்சருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் காவல்துறை உயரதிகாரிகளுக்கும் தெரிவிக்கிறேன்.